கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் வருடத்துல சனியினுடைய இடப்பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால யாருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார், யாருக்கு திருமண தடைகளை உருவாக்குவார், யாருக்கு தொழிலை விருத்தி பண்ணுவார், யாருக்கு தொழில தடை ஏற்படுத்தி தருவார், இந்த மாதிரி ஒவ்வொரு பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் செய்வார். அந்த வக்ரமான சமயங்கள்ல எந்த ராசிக்கு நன்மைகள் இருக்கும், எந்த ராசிக்கு தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். அதே நேரம் இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது இவர்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் இதை கன்சிடர் பண்ணி இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வர்ற சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் இருக்கிறார், சில சமயங்கள்ல வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். அதனால இந்த சனி பயிற்சிக்குரிய பலன்களை என்னன்னா நம்ம 5 பகுதிகளாக பிரித்து பார்ப்பது நல்லது. முதல் பகுதிங்கிறது சனி பெயர்ச்சியிலிருந்து, அதாவது மார்ச் 29லிருந்து 12/7/2025 வரைக்கும் ஒரு பலன்களாகவும், அடுத்து இரண்டாவது பகுதிங்கிறது 13/7/2025 பாத்தீங்கன்னா சனி மீன ராசியில வக்ரமாகிறார். அந்த வக்ரமான சனி பாத்தீங்கன்னா 27/11/2025 வரைக்கும் அங்க இருக்கிறார். அதனால 13/7/2025 27/11/2025 வரைக்கும் இரண்டாவது பகுதியாகவும், அடுத்து 28/11/2025 பாத்தீங்கன்னா வக்ரமான சனி பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிறார். அதனால 28/11/2025 26/7/2026 வரைக்கும் மூன்றாவது பகுதியாகவும், அடுத்து 27/7/2026 10/12/2026 வரைக்கும் மீண்டும் சனி வக்ரம் ஆகிறார். அந்த சமயத்துல உள்ள பலன்களை நம்ம நான்காவது பகுதியாகவும், அடுத்து 11/12/2026 3/6/2027 பாத்தீங்கன்னா சனி நிவர்த்தியாகி மீண்டும் மீனராசியில இருக்கிறார். அது என்னன்னா 5வது பகுதியாகவும் நம்ம பலன்களை பிரிச்சு பார்ப்போம். சிம்ம ராசி நேர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல மார்ச் 29ஆம் தேதி சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 8ல இருக்கிற சனிக்கு என்னன்னா அஷ்டம சனின்னு சொல்லி பேரு. இந்த அஷ்டம சனியில என்ன நன்மைகள் கொடுப்பார், என்ன தீமைகள் கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த அஷ்டம சனியில பாத்தீங்கன்னா 7ரை சனியில உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் விளைவுகள் இருக்குமோ அதுல பாதி அளவுக்கான அப்படிங்கிறது இந்த அஷ்டமச்சனியில சனியானவர் கொடுப்பார். அடுத்து இந்த சனி பயிற்சிக்குரிய பலன்களை பாத்தீங்கன்னா நம்ம 5 பகுதிகளாக பிரிச்சு பார்க்கிறோம். அதுல முதல் பகுதியான மார்ச் 29லிருந்து 12/7/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க பேசுற பேச்சுல கவனமா இருக்கணும். நீங்க அதுல கவனமா இருந்தீங்கன்னா குடும்பத்துல ஈஸியா சண்டை சச்சரவுகள் வராமல் தவிர்க்கலாம். இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சனிப்பெயர்ச்சியினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஓரளவுக்கு குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தான்னா அது ஈஸியா சால்வ் ஆயிரும். ஆனா குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குடும்பத்துல என்னன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குரு பயிற்சிக்கு பிறகு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல விழுவது. இந்த சமயத்துல புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருந்து மனைவியினால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் குருவினுடைய பார்வையினால பாத்தீங்கன்னா அந்த எல்லா பிரச்சனைகளுமே வந்த வேகத்துல சரியாயிடும். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா ராகு 7ல இருக்காரு. இந்த ராகு தடைகள் கொடுத்தாலும் குருவினுடைய அருள்னால பாத்தீங்கன்னா அனைத்து தடைகள் ஏற்பட்டு பின் விலகும். கேதுவானவர் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாத்தையும் குறைக்க செய்வார். ஆகையால் நீங்கள் உங்களுடைய செயல்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். சனியானவர் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிகமாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால படிப்புல தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. வெளியிடங்கள்ல வேலை பார்க்கிறவர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுடைய வேலை நல்லா இருக்கும். ஆனா எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன்ங்கிறது இந்த சமயத்தில் கிடைப்பது அரிது. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுடைய சேமிப்புகள் கரையலாம் அல்லது பண தட்டுப்பாடு அல்லது பண பற்றாக்குறை ஏற்படலாம். அடுத்து இரண்டாவது பகுதியான 13/7/2025 27
11/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனியானவர் வக்ரமாகி உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கரைந்த சேமிப்புகள் எல்லாம் மீண்டும் சேமிக்க தொடங்குவீர்கள். இந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் காதலிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது காதலர்களுக்கிடையே இந்த சமயத்துல இருக்கும். ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு நல்லா இருக்கும். ஆனா காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா ராகு இன்னமும் வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறாரு. இருந்தாலும் குருவினுடைய பார்வையினால பார்த்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு தொந்தரவு என்பது இருக்காது. குருவானவர் 18/10/2025 அதிசார பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றாரு. இதனால உங்களுக்கு நல்ல உறக்க நிலை என்பது ஏற்படும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா சனி வக்ரமா இருக்காரு. இதனால பிறப்புறுப்பு மலத்துவாரம் மற்றும் பாதங்கள்ல வந்து என்னன்னா பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த அதிசார காலத்துல குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அனுகூலமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் இந்த குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒண்ணு நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். இல்லை என்றால் நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் நோய் நொடி வராமல் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கடன் தொகை பாத்தீங்கன்னா ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருவரிடம் வாங்கிக் கொள்வது நல்லது. சனி வக்ரமான இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சொந்த தொழில வந்து ஓரளவுக்கு முன்னேற்றம் என்பது ஏற்படும். அதே நேரம் ராகுவானவர் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் வரும். இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 இருந்து 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல சனியானவர் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். சனி மற்றும் ராகுவினுடைய பார்வை 5ஆம் வீட்டுல விழுவதனால பிள்ளைகளினுடைய வளர்ப்புல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். குருவானவர் வக்ரமாகி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரினுடைய ஆரோக்கியம் மூலம் உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படலாம். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலை என்பது இருக்கும். சனியினுடைய பார்வை 10ஆம் வீட்டுல விழுவதனால சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்துல ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கூடவே சனி வேற பார்க்கிறாரு. இதனால அரசு வேலைகள் பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. காவல்துறை மற்றும் ராணுவத்துல வந்து என்னன்னா சேருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள்ல வந்து என்னன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா அதுல சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 இருந்து 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்துல சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. தாயார் என்னுடைய உடல்நலம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே மீண்டும் வரும். அதே நேரத்துல உங்களுடைய உறக்கம் பாத்தீங்கன்னா கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக உணர்வுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரத் தொடங்கும். அதே நேரம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல நிறைய இருக்கிறது. குருவானவர் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி இடையே பாத்தீங்கன்னா ஒற்றுமைகள் ஏற்படும். அதே நேரத்துல அவங்க இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் ஏற்படும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 இருந்து 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ராகுவினுடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுவதனால தாயாரினுடைய உடல் நலத்துல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சொத்து ஏதாவது வாங்குனீங்கன்னா வில்லங்கம் இருக்கா என்று இந்த சமயத்துல செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. மீண்டும் சனியானவர் வக்ர நிவர்த்தியாகி குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல வந்து நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அப்பதான் குடும்பம் வந்து என்னன்னா நல்லபடியாக போகும். அதே நேரம் செலவுகளையும் வந்து என்னன்னா நீங்க சுருக்கிக்கிடணும். இல்லைன்னா பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.